நல்லா இருக்குது பிரதர். படம் நல்லா இருக்குது. அதான் ஸ்டார்டிங்லேருந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படியே லேக் ஆகாத அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த தான் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ புது ஆக்டர்ஸ் எல்லாம் புது ஆக்டர்ஸை வந்து நம்ம பார்த்தோன்னா லேகாகி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லை. நல்லா கண்டினியூஸாக போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்தது. என்டர்டைன்மெண்ட் வித் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாரி, வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது. அவர் வர சொல்ல அந்த மியூசிக்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோ வில்லன் சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக வச்சு முடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது ஓவரால். தேங்க்யூ. ரெட் லேபிள் மூவி ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ரொம்ப சஸ்பென்ஸாக போகுது, எங்கேயுமே லாக் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுன்னு போகுது. ரொம்ப போர் அடிக்கல நம்மளுக்கு. அப்படியே ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப விறுவிறுன்னு போகுது. அண்ட் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி ஆக்ட் பண்ணல. ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓவரால் இட்ஸ் குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆமாம், எல்லாரோட கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த லீட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ரோல்லலாம் வராங்க இல்லையா, அவங்களாம் ஒரு கவுண்டர் காமெடிலாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், இவர் புதுசு அப்படின்லாம் இல்லை. ஈக்குவலாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபைடாக ரொம்ப நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இல்லை, ரொம்ப விறுவிறுன்னு தான் போகுது. லாகிங் எங்கேயுமே கிடையாது. நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒரு சாங் சின்மை பாடியிருக்காங்க. முன்னாடி நான் அதை கேட்டேன். படத்தில் வந்து அந்த லவ் மாண்டேஜோடு பார்க்கும்போது அந்த பாட்டு ரொம்ப சூதிங்காக இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் இட்ஸ் குட். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. மெசேஜ்ன்ற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு க்ரைம் தான் இல்லையா. நம்ம க்ரைம் யார் எப்படி கவரப் பண்ணுறாங்க நம்ம கெஸ் பண்ணும் போது கடைசியாக அதை யார் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுதான் மூவி. படம் சூப்பராக இருக்குது. 2 hours தான் படம் போனதே தெரியல. ஏன் சீக்கிரம் முடிச்சிங்கன்னு டேரக்டர்கிட்ட கேட்டு வந்தேன். டக்குன்னு 2 hours முடிச்சுட்டாங்க படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எலெக்ஷனில் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு லவ் காமெடி எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக க்ரைம் ஜோனல் மாறுது. க்ரைம் ஜோனல் படம் பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹீரோ சார் வந்து படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பாய் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆர் உதயகுமார் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் பையன் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் மனசில் நிற்கிற மாதிரி எல்லாமே மனசில் நிற்கிறாங்க. யாருமே நியூ ஃபேஸை மறந்துற மாதிரி இல்லை. எல்லாமே மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் இருக்குது, சின்மை பாடினது. சாங் சூப்பராக இருக்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டு மாசு செம்மையாக இருக்குது படம். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். 2 hours எங்கேயுமே லேக்கிங்கே இல்லை. 2 hours சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 2 hours ஏன் முடிச்சுங்கன்னு தான் கேள்வி கேட்க. இன்னொரு காமெடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே. இன்னும் காமெடி சீன்லாம் நிறையா கொண்டு அப்படி தான் தோணுது எனக்கு. 2 hours ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க படம். சூப்பராக இருக்குது படம். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. நான் மியூசிக் டேரக்டர் சார் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தேன். படம் ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த படத்தோட மூடிக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே அந்த மியூசிக் கொண்டு போகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. சாங் அந்த மெலோடி சாங் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சூப்பராக மாஸ் ஹீரோவாக வந்துட்டார். கண்டிப்பாக இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும். மாஸ் ஹீரோ தான் அவர். மாஸ் ஹீரோக்கு ஒன்றே மிஸ்ஸிங் சாங் தான். ஒரு மாஸ் சாங், ஒரு ஹீரோ சாங், என்ட்ரி சாங்கு அது மட்டும் படத்தில் மிஸ்ஸிங். அது மட்டும் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்திருக்கும். சார், ரெட் லேபிள் படம் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னென்னா இப்போ எல்லாருமே ஒரு சினிமானாலே சினிமா எடுக்கிறதோட இங்கே சினிமாவோட மார்க்கெட்டிங் டீமை வச்சு தான் இந்த படம் ஹிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். வித் லவ்னு ஒரு படம் வந்திருக்கு. ரஜினி சார் வரைக்கும் வந்து மார்க்கெட் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ தூக்கி வைக்கிறாங்க. பட் இந்த படத்துக்கு மார்க்கெட்டிங் இல்லை. நாங்கள் மார்க்கெட்டிங் மட்டுமே ஒரு 50 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் கண்டென்ட் சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ரைட்டர் எக்ஸ்ட்ரானரியாக ரைட்டர், டேரக்டரும் நல்ல டேரக்டர். அண்ட் ஹீரோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரோட அந்த கேஷுவலான அண்ட் ஆக்டிங் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ஸோ ஒரு நல்ல படம்.
பெரிய ஸ்டார் வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஒரு 10 பேர் சொன்னாலே போதும் அந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஹீரோ நான் சொன்னபடி ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணல. அவர் நினச்சிருந்தாருன்னா 4 ஃபைட்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ஆர் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டோட இது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த படம் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மெசேஜ் ஆமாம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஆல்வேஸ் ஒரு ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை சஸ்டெயின் பண்ணி அதை ஃபைட் பண்ணுறது தான் மெசேஜ். ஸோ இந்த ஃபைட்டிங் இதில் இருக்குது. ஒரு பாட்டு அழகான பாட்டு, ரொம்ப லவ் பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பாட்டு கொஞ்சம் வைக்க முடியாது, அதனால் ஒரு 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 கண்டென்ட் மூவினால் பாட்டு ஒரு பாட்டு தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு கரெக்டாக. எண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட இதில் முடியும் போது ஹீரோயின் ஈக்குவலாக இருக்காங்க, அதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். பட் இந்த படத்துக்கு மேஜர் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் போகிறேன், ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வந்து பார்க்குறது. ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலி கண்டிப்பாக வருவாங்க. சார் கண்டிப்பாக 2 hours. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரோவாக இருந்தால், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும், ரொம்ப இந்த கேரி ஓவர் ஆகும். அந்த கதை வந்து நான் அதான் பார்த்தோன்னே நினச்சேன், எனக்கு பாபநாசம் மூடு எனக்கு கிடச்சிது. ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை இருக்கிறது மாதிரி அவங்க பண்ணுறாங்க, அது ரொம்ப